தண்டனை கொடுத்தா தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வெளியே வராங்களே, இன்னும் 10 ரவுடிகளை கூட சேர்த்துக்கிட்டு இன்னும் பழைய. அப்போ என்ன இப்போ 10 ரவுடிகளை கூட்டிகிட்டு எப்படி வர்றாங்க? சிறை சிஸ்டம் அப்படி இருக்குது. நீங்கள் போனோடனே அங்கே புதுசாக கற்றுக்கிறதுக்கான விஷயம் தான் இருக்குது. இப்போ அங்கே ஒரு லேர்னிங், இது யார் மேலே தப்பு? லேர்னிங் சென்டர் மாதிரி ஆகி. ஆமாம், சரி, கரெக்ட், உண்மை. யார் மேலே இருக்குது? அப்போ தண்டனை என்பதும் ஒருத்தர் திருந்துறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், அவனை அழிச்சறதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இங்கே நடந்துக்கிற விஷயம் இன்னும் கொஞ்ச நாளில் சவுக்கு சங்கர் என்கவுண்டர் பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்கான். அது பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்களே? இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் நம்பலை. இந்த தமிழ்நாடு அரசு அப்படி பண்ணாது, அதுக்கு அனுமதிக்காதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு நல்ல ஆட்சி தான் இது நடக்குது, ஒரு நல்ல பேர் இருக்குது இந்த ஆட்சிக்கு. இந்த நல்ல பேரை இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி சில்லி மேட்டர்னு சொல்லுவாங்களே, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. இதை விட பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இவரெல்லாம் இக்னோர் பண்ணலாம். நான் என்ன சொல்லேன், இவரெல்லாம் இக்னோர் பண்ணலாம், இவரெல்லாம் தவிர்த்தரலாம். இதுக்கு ஏன் வியூவர்ஸ் கூடுறாங்க? இப்போ ஏன் இப்படி இவர் பெரிய ஆள் ஆகிறாரு? இவருக்கு ஏன் வியூவர்ஸ் ஏன் கூடுறாங்க? ஏன் சப்ஸ்கிரைப் அதிகமாக பண்ணுறாங்க? இந்த மாதிரி மோசமான ஆட்களை நினச்ச மக்களை நிராகரிக்கலாம்ல. ஒன்று. அதை விட ஒரு அரசு இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக போய் இப்போ அவருக்கு பாப்புலாரிட்டி கொடுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு விளம்பரம் கிடைக்க போகுது, உண்மை. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு பணம் கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து மந்திரி ஆனாலும் ஆயிடுவார், முதலமைச்சராகவேன்னு வேறு சொல்லியிருக்காரு. 2026 இன்னைக்கு அரசியல் அப்படிதான். 2000 இல்லை, அவர் சொன்னது தான் இதெல்லாம். 2026 நான் போட்டிடுவேன், நானே முதலமைச்சருக்கு வேட்பாளராக போட்டிடுவேன். சேப்பாக்கத்தில் அதுவும் உதயநிதிக்கு எதிராக தான் பேசுனேன்னாரு. இதுமாரியும் அவருக்கு ஏன் நீங்கள் பாப்புலாரிட்டி உருவாக்குறீங்க? ஆனால் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய இந்தியா முழுமையும் வேலை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்ப விஷயங்கள் நான் கருதுனேன். இதை இந்த அற்பமானவர்களுக்காகவும் அற்ப விஷயத்துக்காகவும் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு இந்த நாள் முழுக்க இதை பற்றி ஒரு 10 நாளாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வைப்பது என்பது ஒரு அந்த ஆளை பெரிய ஆள் ஆக்குறது தான் அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்னதுனால திரும்ப அதே கேள்வி மீண்டும் கேட்குறேன். நீங்கள் தொடர்ந்து அந்த சவுக்கு மீடியாவை பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு அறம் இருக்கா? ஏதாவது ஒரு பத்திரிக்கையாளராக, முதல்ல ஒரு பத்திரிக்கையாளராங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஒரு அறத்தோடு அவர் செயல்படுறாரா? அந்த மாதிரி ஒரு கண்ணியமான வார்த்தைகள் ஏதாவது அங்கே இருக்கா? இது எந்த மாதிரியான ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் உங்களுடைய... நான் என்ன கேட்குறேன்னா, அறங்கிறது ஒருத்தட்ட மட்டும் எப்படி அது வேணா பார்ட்டி. நான் என்ன கேட்குறேன், அறம் என்கிறீங்க. அறன்றது இப்படி பேசும்போது தான் என்ன விஷயம் வருதுன்னா, கட்சி நடத்துறதுல அறம் இல்லை, மேடை பேச்சில் அறம் கிடையாது, வாக்கு வாங்குறதுல அறம் கிடையாது. ஏன்னா வாக்கு வாங்குறதுல அறம் வாங்கினா பணம் கொடுக்காமல வாங்கணும், அறம் கிடையாது. அரசியல் செய்வதிலே அரசியல்வாதிகளுக்கு அறம் கிடையாது. யூடியூபர்ஸ்லேயே பல பேருக்கு அறம் கிடையாது. நீங்கள் இந்த அறம் சம்மந்தமாக யூடியூப்புக்கு ஒரு அறம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதாவது வரையறை பண்ணியிருக்கா? இதுவரை இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா, யூடியூப்பே நடத்த முடியாமல் போகிறதுக்கு என்ன வழியோ அதை வேணால் பண்ணியிருக்காங்க சட்டத்தில். அப்போ கூட எப்படி ஏதாவது ஒரு அரசை பற்றி அதிகமாக இதேமாரி விழிப்புணர்வு தான் வாட்ஸ்அப்புக்கு இப்போ தடை வருது நிறையா. ஃபேஸ்புக்கு அவருக்கு தடை வருது. ஏன் வருது? இஷ்டத்துக்கு கருத்துக்களை சொல்லாதீங்கன்றான். அப்போ அதுவுமே தப்பு தானே. அப்போ ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு ஒரு இது கொடுங்க, ஒரு வரையறை பண்ணுங்க, ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு முயற்சி எடுக்கணுமே தவிர இது மேலே கோச்சிட்டு யார் வேணாலும் கத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு மக்கள் இருக்காங்களே. இப்போ நான் இங்கே சொன்னீங்களே, நான் 30 வருஷமாக பத்திரிக்கை நடத்துகிறேன், நான் ஒரு யூடியூப் நடத்துகிறேன். எனக்கு அநேகமாக சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, அவரை விட அவருக்கு தான் கூட இருக்கும். நீங்களும் அப்படி பேசியிருந்தால் நிறைய நீங்கள் அறத்தோட கொஞ்சம் பேசுறீங்க, அதான் பிரச்சனை. ஆமாம். இப்போ யார் குற்றவாளி? இப்போ நீங்கள் தான். சார், இங்கே தவறு செய்கிறவங்களுக்காக நீங்கள் பேசும்பொழுது அப்புறம் அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறவனுக்காக நான் பேசலை. நான் விஷயம் சங்கருக்காகவே பேசலை. இல்லை, எனக்கு புரியுது சார். நான் விஷயம் சவுக்கு சங்கருக்காக எனக்கு புரியுது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தவறு. நீங்கள் இந்த நடவடிக்கைகள் தப்பு. இது அச்சுறுத்துவது. இது ஒரு பாசிஸ்ட் நடவடிக்கை. இது யார் பண்ணுவான்னா ஒரு பாசிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அது இந்த செட் ஆகாது சார். சில பேர்த்துக்கு சில வேஷம் செட் ஆகாது. அதுமாரி நான் தமிழ்நாடு அரசுக்கு இது செட் ஆகாது. அவங்களுக்கு இந்த வேஷம் பொருந்தாது. இல்லைங்க சார், இது ஒரு சமதர்மம் பேசுகிற ஆட்சி. ஒரு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஜனநாயகம் இருக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசு இது. அவங்களுடைய கட்சியுடைய கொள்கை கூட அதுதான். அந்த ஆட்சி பெருங்க அண்ணாலேருந்து பெரியார்லேருந்து டாக்டர் கலைஞர் வரைக்கும் அத்தனை பேருமே ஜனநாயகத்துக்காக போராடினவங்க. ஒரு சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்துக்காகவும் போராடிய ஒரு கட்சி அது ஆட்சிக்கு வந்திருக்கு.
அது அதோடைய இந்த மாதிரியான விஷயங்களில் சில அதிகாரிகள் பிளான் பண்ணி கூட இந்த ஆட்சி கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பெருசுப்படுத்துவாங்க. இப்போ அங்கே இதில் ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை இங்கே நீங்கள் சொல்லும்போது ஐபிஎஸ் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அவங்களுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க கீழே இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. அப்போ இங்கே காவல்துறையும் இதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த வேலை விஷயங்கள் இருக்குல்ல, உண்மை. ஆனால் அதை வந்து ஒரு புரிதலுக்காகங்கிறேன். இப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கான ஒரு ஊடகம்னு இருக்கும், எதிர்கட்சிக்கான ஊடகம். சரி, சங்கர் பேசினார், ஃபெலிக்ஸ் ஏன் கைது பண்ணணும்? இல்லை, ஃபெலிக்ஸ் அது வெளியிடுறாரு. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் தான் பதில் சொல்கிறேன். நீங்கள் வெளியிடும் போதே என் கேள்வி, என் பதிலுக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் தான் பொறுப்பு, நீங்கள் கிடையாது. அதுக்கான பொறுப்பாளர் நாங்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுக்கான பொறுப்பு. அவர்கிட்ட ஒரு பேசுகிறாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அவர் பதில் சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் ஸ்டைலில் பதில் சொல்கிறாரு. அதுக்காக ஃபெலிக்ஸ் ஏன் கைது செய்யணும்? இல்லை, அதுக்கான பொறுப்பாளர் நான் தானே. எப்படி அது எப்படி பொறுப்பாளர்? நான் அந்த ஓனராக இருக்கேன் அப்படின்றப்போ அதுக்கான ஓனர் ஒரு ஊடகம். அதுதான் ஊடக தர்மம் பற்றி பேசணும். போதான் ஊடக தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அதன்படி நீங்கள் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் தப்பு.